வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய இலவச ஜோதிட பயிற்சியிலே இன்றைய பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். விண்ணியல், விண்வெளி. அந்த விண்வெளி என்பதை பற்றிய அந்த புரிதல் நிச்சயமாக நமக்கு தேவை. விண்வெளி பற்றிய புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜோதிடம் என்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக சென்றுவிடும். இப்ப கடந்த பாடத்திலே ஜோதிடம் எப்படி உற்பத்தியாகி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல இருந்து நாம் வெறும் கதை மட்டும்தான் கேட்டு இருக்கிறோமா, அல்லது அதில் இருந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தோமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். அந்த கதையிலே இருந்து எப்படியோ பண்ணாங்களாம், கிரகம் வந்துச்சான், சுத்திச்சான், சூரியன் போச்சான், வந்துச்சான், ஒரு சம்பவம் வந்துச்சான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது புரிந்துணர்வு ஆகாது. அப்ப அந்த கருத்துக்களிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களிலே வரும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அங்கே அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத வச்சுதான் அடுத்த முறை அந்த கிரகம் அங்கே வரும்போது அது மாதிரியான வேறொரு சம்பவமோ அல்லது அதே சம்பவமோ நடக்கும் அப்படிங்கிறத அனுமானித்து ஜோதிட கலையை கற்று தந்திருக்கிறார்கள். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, ஜோதிடம் என்பது ஏதோ கற்பனையான பல விஷயங்களை எல்லாம் வச்சு இணைச்சு சொன்னது கிடையாது. அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. அதுல ஒரு முறை நடந்தா ஒரு மாதிரி நடக்குது, இன்னொரு முறை நடந்தா அதோட வேற வேற பொருள்களோடு, வேறு வேறு கருவிகளோடு, வேறு வேறு சம்பவங்களோடு இணைந்து அந்த செயல் நடக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட கிரகம் அங்க வரும்போது ஒரு செயல் நடந்து விடுகிறது. அந்த செயலுக்கு உள்ளே பார்த்தோன்னு சொன்னோம்னா, ஒரு முறை அரசன் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ஒரு முறை இயற்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஒரு முறை விஷப்பொருட்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஒரு முறை நெருப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது, இன்னொரு முறை வேறு ஏதேனும் ஒரு விஷயம் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சரி, அதோடு தொடர்பு படுத்தி வேறு பல விஷயங்களும் மாற்றி மாற்றி அந்த சம்பவத்தை அந்த குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது தான் கிரக சேர்க்கைகள். இந்த கிரகம் இங்க இருக்கும்போது அதோட இந்த கிரகம் இந்த இடத்துல எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இது மாதிரியான பலன்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் கண்டறிந்தார்கள். அந்த ஜோதிடம் ஏன், எப்படி, எதற்கு அப்படிங்கிற அந்த விளக்க உரையிலே சும்மா சிம்பிளா சொல்லிட்டோம். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இருக்குமா. ஆனா அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆடியோவில் நாம உணர்ந்த அந்த விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு, அதை ஜோதிடமாக மாற்றி விதிகளை உருவாக்கி எழுதுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3000-2000 ஆண்டுகள் ஆகியிருக்காதா? அப்படின்னா எஸ், ஆகியிருக்கலாம், நிச்சயமாக ஆகியிருக்கும். அதுவும் வழி வழியாக அங்கே இருந்த விஷயங்களை எழுதி வைத்துவிட்டு அதெல்லாம் அடுத்த முறை அந்த கிரகங்கள்லாம் வருகிறதா அப்படிங்கிறதை சாட்சிகளோடு புரிய வைத்து ஒரு தொகுப்பாக்கி, அது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த கிரகத்துக்கல்ல, வேறு ஏதோ ஒரு கிரகத்திற்கு என்று ஆய்வை மாற்றி அமைத்து, இப்படியாக பல ஆயிரம் ஆண்டுகள் முயற்சித்துத்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பலன் இதுதான் அப்படிங்கிறத உறுதி செய்திருப்பார்கள். அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அங்கே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இது பிண்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிண்டங்கள் இங்கே இருக்கிறோம் நாம.
அதற்கான காரணம் அண்டத்தில் ஏதாவது ஒரு சமிக்ஞை இருக்கும். இங்கே பிண்டமான இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அண்டமான விண்வெளியிலே ஒரு சமிக்ஞை இருக்கும். அந்த சமிக்ஞை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கிரகங்களை வைத்துத்தான் ஜோதிடத்தை உருவாக்கினார்கள். அப்ப அந்த வான் மண்டலம், சரிங்களா, அந்த வான் மண்டலம் அப்படிங்கிறது எந்த சமிக்ஞை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஜோடியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நாம ராசி மண்டலம், விண்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். கிழக்கிலிருந்து மேற்கு வரை வானிலும், தெற்கிலிருந்து வடக்கு வரை பார்த்தோம்னா அந்த வானிலே எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அத்தனையும் பார்த்து பலன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி எடுக்கவில்லை. பொதுவாக அந்த பூமத்திய ரேகை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூமத்திய ரேகைக்கு நேராக நம்ம நாடு இருந்துச்சுன்னா, பூமத்திய ரேகைக்கு நேராக இருந்துச்சுன்னா அங்கே இருந்து அப்படியே நேராக உச்சி வானத்தை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அந்த உச்சி வானத்திலே வடக்கு பகுதிக்கும் வடக்கு தெற்கு வடக்கு பகுதியிலே ஒரு 12 பாகை, தெற்கு ஒரு 12 பாகை, மொத்தமாக பார்த்தோம்னா 24 பாகை. சரிங்களா, மொத்தமாக 24 பாகை மொத்தம். அந்த அளவிற்கு இது வந்து பூமத்திய ரேகையிலிருந்து பார்த்தோம்னா நேர் மேலே இருக்கும். சரிங்களா, அந்த 24 பாகை அளவு வடக்கு தெற்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியா இதுதான் பார்த்தீங்கன்னா நமது புவியியல் படிக்கும்போது அட்சரேகை மகர ரேகை அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பூமி உருண்டையில விட பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடுன்னு இருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு பக்கவாட்டிலே அட்சரேகை மகர ரேகை அப்படின்ட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அது மகர ரேகை ஓகே, இன்னொரு ரேகையை டக்குன்னு தெரியல. இருந்தாலும் கூட அதனுடைய அளவீடுகள் என்பது வானத்திலே பார்க்கும்போது, பூமியில் நாம் இந்த அளவீடுகள் செய்கிறோம், அது வானத்திலே இருக்கும்போது ஒரு 12 டிகிரிகள் தான். ஏன் அந்த 12 டிகிரிகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பூமியினுடைய சாய்வு அச்சு 23 டிகிரி அளவிற்கு சாய்ந்திருக்கிறது. அந்த 23 டிகிரி அப்படிங்கிற சாய்வு இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அந்த சந்திரன் மாதிரியான கிரகங்கள் அந்த 24 டிகிரி அளவுக்கும் கூட பக்கவாட்டிலே செல்கிறது. பெரும்பான்மையான நேரங்களிலே அந்த கிரகம் அந்த நிலநடுக்கோட்டு அதாவது உச்சி வானுக்கு வடக்கு தெற்கிலே 12 டிகிரி வரைக்கும் தான் போகுதுங்க. கொஞ்சம் அசாதாரணமான அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது அது வடக்கு 23-24 டிகிரி வரைக்கும், தெற்கு 23-24 டிகிரி வரைக்கும் மொத்தமாக 48 டிகிரிகள் வரைக்கும் அகலமாக செல்கிறது. அப்போ நம்ம ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது உச்சி வானிலிருந்து மொத்தமாக இந்த பக்கம் 24 அந்த பக்கம் 24 அப்படின்ட்டு 48 டிகிரி அளவிற்கு எவ்வளோ ஒரு மொத்தமாக ஒரு கோடு போட்டுங்க. சரிங்களா, அந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம்னா ராசி மண்டலம் அப்படின்ட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டும்தான் இணைத்து கோடு போட்டு இந்த ராசி அந்த ராசி அப்படின்ட்டு பார்க்குறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த ராசி மண்டல தொகுதி அப்படின்னு நாம் சொல்கிறீங்களா, ராசி அந்த ராசிகள் அந்த ஒட்டுமொத்தமான நட்சத்திர கூட்டம் தானே ராசி மண்டலம் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக அப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா கிடையாது. அதுவும் முட்டை வடிவமாகத்தான் இருக்கிறது. முட்டை வடிவம்னா இப்போ பூமி சூரியனை சுற்றி வருவது நீள்வட்ட பாதையில் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி ராசி மண்டலமும் கூட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ராசிகள்லாம் நமக்கு அருகிலேயும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த கூட்டங்கள் எல்லாமே ரொம்ப மிக தொலைவில் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்களாகவும் தான் இருக்கும். பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட ஜோதிடத்திலே நாம் நம் பூமிக்கு அருகிலே இருக்கக்கூடிய அல்லது பூமியிலிருந்து பார்க்கும்போது
சிறப்பாக பளிச்சுண்டு தெரியக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது மொத்தமாக 360 டிகிரி அந்த சுற்றுப்பாதையிலே கிழக்கிலிருந்து மேற்காக செல்லக்கூடிய அந்த பாதையிலே 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தமே 27 நட்சத்திரம் தானா அப்படின்னம்னா அது அப்படி இல்லை. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம 27 சம பங்குகளாக பிரித்திருக்கிறார்கள். 27 நட்சத்திர கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த 27 நட்சத்திர கூட்டங்களின் ஊடாக 12 மாசங்கள் உண்டாகிறது. 12 மாசத்துக்கு ஒரு முறை அந்த சூரியன் ஒரு சுற்றி வர்றாங்க அப்படிங்கிறத நாம் கண்டறிந்து அதற்கு ஏற்ப அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி இதையெல்லாம் நம்ம நிர்ணயிச்சு அந்த ராசிகள் மண்டலங்கள் அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க இந்த வகுப்பிலே ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை பற்றி தேடி பிடித்து கண்டறிந்து கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு இது மாதிரி பிரிச்ச மொத்தம் 360 டிகிரியை மொத்தம் 12ஆ பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு 30 டிகிரி அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் இணைக்கும் பொழுது அங்கே அந்த ராசியினுடைய குணாதிசயத்தை சார்ந்த அந்த மிருகங்கள் உருவங்கள் இதெல்லாம் உருவாகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கிலிருந்து உற்பத்தியாகி மேற்காக சுற்றி வரும். இப்போ ஒரு நட்சத்திரம் அங்கே அஸ்வினி நட்சத்திரம் கிழக்கில் உற்பத்தி ஆகிறது உதிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்ச நேரத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்ட்டு அப்படியே உற்பத்தி ஆகி அடுத்த நாள் காலையில் அஸ்வினி வந்துடும். அதுக்குள்ளார கொஞ்சம் 1 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி தினமும் 1 டிகிரி அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு அது வந்துடும். அதெல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய பிரதானமான 2 விஷயங்கள். இப்போ பார்க்கும் பொழுது அந்த நாத்திகர்கள் ஜோதிடத்தை எதிர்ப்பவர்கள் இவங்கெல்லாம் சொல்ற ஒரே கேள்வி அந்த சந்திரன் கிரகமா சூரியன் கிரகமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? சந்திரன் கிரகமா சூரியன் கிரகமா இதெல்லாம் கிரகம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நவகிரகம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் அறிவியல் இல்லை, முட்டாள்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் விண்வெளியியலை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக தெளிவாக இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் ஒரு வார்த்தை ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சதா சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக வச்சு தான் சொல்கிறாங்க. மற்றபடி இதில் நாம் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. பூமியிலிருந்து பார்க்கும்போது அதிகப்படியான பலம் மிக்க நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய சக்தியை நாம் உணரக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா 2 தான். அது சூரியன் 1 சந்திரன் 1. அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், கிரகம் அப்படின்னு வைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இது கிரகம் என்று சொல்வது கூடவே கோள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த கோள் அப்படின்ட்டு வரும்பொழுது சூரியனை கோள் அப்படின்னு சொல்றத குறைவு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தை நமக்கு வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், குழப்பத்தை வீண் குழப்பத்தை உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த கிரகம் கோள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து ஜோதிடத்தில் உள்ள அந்த பலன்களை கணிக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது ஜோதிட சக்கரங்களை அந்த ராசி சக்கரம் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் பஞ்சாங்க கணிதம் இந்த இடத்திலேயோ எந்த இடத்திலையும் பூமியை சுற்றி வரக்கூடிய சூரியன் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பஞ்சாங்கங்கள்லே 2 விதம், திருக்கணிதம் ஒன்று வாக்கியம் ஒன்று. ஆதிகாலம் தொட்டு இருந்தது திருக்கணிதம். என்னமோ திருக்கணிதம் அப்படின்னு சொன்னா திரு இந்த மாதிரி திரு பொன்தாமரை கண்ணன் அல்லது திரு உங்களுடைய பேரை போட்டு திரு அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திரு அப்படின்ட்டு புதுசா ஒரு பஞ்சாங்கத்தை கண்டுபிடிச்சு திரு கணிதம் அப்படின்ட்டு புதுசா இப்ப நம்மளுடைய சாட்டிலைட்லாம் விட்ட பின்னாடி இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் பாருங்க, அது திருக்கணிதம் கிடையாது, திருக் கணிதம். திருக் என்றால் அசைவுகள், சலனங்கள். அசைவு மற்றும் சலனம் இவற்றை வைத்து கணிதம், பஞ்சாங்கம் கணிப்பது திருக்கணிதம். திருக் கணிதம் என்பதே திருக்கணிதம் என்று நாம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருக்கணிதம் என்பது பராசரர் காலத்திலே அவர் எழுதிய புத்தகங்களிலே, அவருடைய கணித முறைகளிலே எல்லாம் இருந்தது திருக்கணிதம் தான். அந்த திருக்கணிதம் என்பது அந்த ஒட்டுமொத்தமான ராசி மண்டலமும் கூட முட்டை வடிவில் இருக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருவது நீள்வட்ட பாதையில் என்பது போல இந்த ராசி மண்டலம் கூட நீள்வட்ட பாதையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இந்த குறிப்பிட்ட ராசியில் செல்லும் போது இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆடி மாதமெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஆடி மாதம்னா 32 தேதி கூட வரும். மார்கழி மாதம் 29 தேதியிலே முடிஞ்சிடும். ஏன் அப்படி? அப்போ அந்த ஆடி மாதம் என்ற அந்த ராசியானது மிகவும் பெரியது, ரொம்ப ரொம்ப அருகிலே இருக்கக்கூடியது. மார்கழி மாதம் என்பது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது. ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பார்வைக்கு அது சின்னதாக தெரியுது, வேகமாக சூரியன் கடந்து விடுகிறது. ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்தை கடப்பதற்கு 30 டிகிரி தான், ஆனாலும் அந்த இடத்தை கடப்பதற்கு கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரிங்களா? அப்போ தூரத்தில் இருக்குது, தூரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புள்ளியை வச்சிருங்க. அந்த புள்ளிக்கு 1 இன்ச்சு அகலத்தில், 1 இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சிருங்க. ஒரு புள்ளி நீங்கள் வைங்க. ஒரு வீட்டு பாடமாக இப்போ பண்ணலாம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் சென்டரில் ஒரு புள்ளியோ அல்லது வட்டமோ போட்டுங்க, ஒரு 0ன்னு போட்டுக்குங்களேன். அந்த 0வுக்கு 2 பக்கமும் 1 இன்ச்சு தூரத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கிங்க. 1 இன்ச்சு தூரத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கிங்க. அடுத்தது அந்த நடுவால ஒரு வட்டம் போட்டோம் இல்லைங்களா, 0 போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நேர் மேலே கீழே ஒரு 3 இன்ச்சு தூரத்தில் புள்ளி வச்சுக்கிங்க. 3 இன்ச்சு தூரத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கிங்க. அப்போ மொத்தம் 4 புள்ளி கிடைக்குமா? அந்த ஒரு 0வை சுற்றி 4 இருக்குமா? அதை அப்படியே வட்டத்தால் இணையுங்கள். ஒரு நீள் வட்டம் போடுங்க. ஒரு நீள் வட்டம் போடுங்க. அப்போ நீள் வட்டம் போட்ட பின்னாடி நடுவால இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளியில இருந்து அதை பிரித்து ஒரு 8ஆகவோ 10ஆகவோ பிரித்து ஒரு கோடு போடுங்க. அதில் இருந்து கிழக்கு மேற்காக ஒரு கோடு, வடக்கு தெற்காக, அந்த திசைகளை பிரிப்போம்ல, 8 திசைகள் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, அந்த 8 திசைகள் மாதிரி நீங்கள் கோடு போடுங்க. அந்த சென்டர் புள்ளியை வச்சுட்டு அதில் இருந்து அந்த வட்டத்தை சரிசமமாக 8 கோடுகள் போடுங்க. அந்த 8 கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிகிரி 45 டிகிரி கோணத்தில் இருக்கணும். ஒரு நேர்கோடு 180 டிகிரி, அதில் மேலே இருந்து கீழே கூட்டல் மாதிரி போட்டோம்னா 90 டிகிரிக்கு வரும். அந்த 90 டிகிரிக்கு சென்டரில் 45 டிகிரியில் ஒரு கோடு போட்டிங்கன்னா மொத்தமாக 8 கோடுகள் சுற்றி வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கலாம். ஸ்கேல் வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள். அந்த நடுவால் ஒரு வட்டம் போட்டு அதுலேருந்து 1 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் அந்த வட்டம் போடுறதுக்காக அந்த வட்டம் போட்டோம் பாருங்கள், பெரிய வட்டம், அந்த வட்டம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அது அதனுடைய நுனிப்பகுதி, மேல் நுனிப்பகுதி ரொம்ப தூரமாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த 45 டிகிரி கோடு போட்டாங்க இல்லைங்களா, அந்த கோடு தான் நமக்கு 30 டிகிரி. நல்லா கவனிக்க வேண்டியது, அந்த கோடுகள் தான் ஒரு 30 டிகிரி, 45 டிகிரி வச்சுக்கலாம். அல்லது அதை நீங்கள் முடிஞ்சால் 12ஆக பிரித்து போட்டாலும் சந்தோஷமே. அது போடுறது கஷ்டம், நாம் புரிந்து கொள்வதற்காக இப்போ 45 டிகிரிக்கு போடுறோம். அப்போ நீங்கள் அந்த நடு மையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த 45 டிகிரி ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் அளவு வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா, அதிலே இருந்து நீள்வட்டத்திலே தூரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே ஒரு 1.5 சென்டிமீட்டர் வருதுன்னா அங்கே 1.25 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு வரும். இது இயல்பு. இதுதான் அந்த திருக் கணிதம். திருக் அப்படிங்கிறது சலனங்கள். அப்போ ஒரு கிரகமானது சூரியனை சுற்றி வரும்போது ஒரே வேகத்தில் தான் சுற்றி வரும். சரிங்களா? அப்போ நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி தான் சென்டரில் இருக்குது. அந்த பூமி தான் தனி வட்டங்க, அது வேற பார்வை. சரிங்களா? பூமியில் தான் நாங்கள் இருக்கோங்கிறதுனால பூமியிலிருந்து ஒரு பார்வை நம்ம பார்க்குறோம்.
அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மிக நெருக்கத்திலே ஒரு கிரகம் வரும்போது அது வேகமாக செல்வது மாதிரி இருக்கும். பூமியினுடைய பார்வையிலிருந்து ரொம்ப தூரத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அது கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம். இப்ப பக்கத்தில் இருக்கிற கிரகம் அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட இடத்த வேகமா போயிடுது, தூரமா இருக்கிற கிரகம் மெதுவா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்க ரோட்ல நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கூட தூரமா ஒரு லாரி வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், மெயின் ரோட்ல நின்னுக்குங்க. ஒரு நெடுஞ்சாலையில தூரமா ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும். ஒரு ரயில்வே ட்ராக்ல கூட நின்னுக்குங்க. தூரமா ரயில் வர்றது மெதுவா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கம் வர வர அதனுடைய வேகம் நமக்கு தெரியும். நம்மை கடந்து போகும்போது சரக்குண்டு போயிடும். அப்புறம் கடகடான்னு காணாம போயிடும். இதுதான் அந்த தூரம் நமது பார்வைக்கு உண்டாக்கக்கூடிய சலனம். அதான் திருக் அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கிரகத்தினுடைய வேகத்தை கணித்து, இது எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சூரியன்ல இருந்து கணிக்கிறாங்க. இப்போ பஞ்சாங்கம் கணிதம் அப்படிங்கிறது நீங்க நன்றாக பார்க்கலாம். ஒரு கிரகம் நகரக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த வேகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது மிக மிக அதிக வேகமாக இருக்கும். சூரியனுக்கு 0 டிகிரி பக்கம் வரும்போது மிக அதிக வேகமாக ஒரு கிரகம் நகரும். சூரியன்ல இருந்து ஐந்தாவது வீடு போகும்போது போகிற வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையும் சூரியன் பக்கத்துல 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கிரகம் போகுதுன்னு வைங்களேன். உதாரணத்திற்கு சொல்கிறேன், உடனே 100 கிலோமீட்டர் போகுமான்னுட்டு ஐடியா பண்ணாதீங்க. சூரியனுக்கு பக்கத்திலே ஒரு கிரகம் 100% பலம் வேகம்னு வச்சுக்கலாமே, ஒரு 100, அதனுடைய வேகம் சமமாகத்தான் எப்பவுமே இருக்கும். நமது பார்வைக்கு அது முழு வேகத்தில் செல்லும். சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தா 100% வேகத்துல போகும் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். சூரியன்ல இருந்து 5வது இடத்திற்கு வருதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல வரும்போது அதனுடைய வேகம் மாறுபாடு அடைகிறது. அது 9ஆம் இடம் வரும்போது வரைக்கும் வேகம் மாறுபாடு அடைகிறது. ஒரு கட்டத்திலே அது ரிவர்ஸ்ல போகிற மாதிரி கூட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது எல்லாமே பூமியிலிருந்து பார்த்தால் ஃபர்ஸ்ட் சூரியன்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்தா இப்படி தெரியுங்கிறது ஒண்ணு, அதில் இருந்து பூமியினுடைய பார்வையில இருந்து இந்த மாதிரி இருந்தா இந்த இடத்துல இருக்குங்கிறது ஒண்ணு. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கணித்து ஒரு கிரகத்தினுடைய வேகம் இவ்வளவுதான், இது இத்தனை 1000 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் ஒரு ரூல்ஸா எழுதி வச்சுட்டாங்க. ஒரு பஞ்சாங்க கணிதர்கள் நாசா கொடுக்கக்கூடிய அல்லது வேற ஏதாவது இஸ்ரோ கொடுக்கக்கூடிய எந்த தரவுகளும் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட கணிதத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் போட்டு பார்த்தேன். இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு சூரியன் எந்த டிகிரியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை மட்டும்தான் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். அது திருக்கணித மெத்தடில் போட்டு பார்த்தேன். அது பார்க்கும் பொழுது கடைசியாக அந்த சூரியன் அந்த எப்ப இருந்துங்க, கலியுக சுத்த நாள் அப்படிங்கிற ஒரு நாள், அதுக்கும் முன்னாடி இந்த யுகம் ஆரம்ப நாள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதில் இருந்து இன்னைக்கு இத்தனாவது நாள், இத்தனை நாட்கள் போயிட்டு இருக்குது, இத்தனை வருஷம் போயிருக்கு, இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இத்தனை நாள் அப்படின்ட்டு நாம் இந்த தேதி அப்படின்னு போட்டு கால்குலேஷன் பண்ணால் அந்த தேதியில் சூரியன் இந்த டிகிரியில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வருது. சந்திரன் இந்த டிகிரியில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அது வருது. இது திருக்கணிதம். அப்போ வாக்கியம் அப்படிங்கிறது என்ன பொய்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கியம் என்பது பொய் கிடையாதுங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையாக பண்ணி அந்த டிகிரி சுத்தமாக, ஏன்னா பராசரர்லாம் பார்த்தீங்கன்னா, பராசரர் வர்க்க சக்கரம் அப்படிங்கிற அந்த பாடங்களை எல்லாம் அவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்வாரி கொடுத்துட்டார். அவர் நிறைய திசா புத்தி முறைகள்லாம் கொடுத்துருக்காரு. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி சுத்தமாக, பாகை சுத்தமாக நம்ம எழுதணும் கிரகங்களை. அதுக்கு நிறைய கால்குலேஷன் போடணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் அடிச்சு என்ட்ரி கொடுத்தோம்னா அங்கே டைப் பண்ணவே இங்கே கிரகங்கள் மாறி உட்கார்ற மாதிரிலாம் வருது. ரொம்ப எளிமை. நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது மொபைல் ஃபோனே கிடையாது. சரிங்களா? அப்போ கம்ப்யூட்டரை பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னுடைய 20 வயதில் தான் கம்ப்யூட்டர், இதை ஜுராசிக் பார்க் படமெல்லாம் வச்சு பாருங்க,
எனக்கு 10 வயசு 15 வயசு இருக்கும். அந்த படத்தில் தான் நான் முதல்ல கம்ப்யூட்டருங்கிற விஷயத்தையே பார்த்தேன். சரிங்களா? என்னோட 10 வயசில் தான் கம்ப்யூட்டரை இதில் பார்த்தேன். எதில் பார்த்தேன்? சினிமாவில் பார்த்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் கால்குலேட்டர் கூட கிடையாது. நான் இருந்த காலகட்டத்தில் கால்குலேட்டராக இருந்துச்சு. அப்போ அந்த கால்குலேட்டர் கூட இல்லாத காலகட்டத்தில், அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கணிதத்தை கண்டுபிடித்து, ஒரு கிரகம் இங்கே இருக்குது இல்லை அதனுடைய வேகம் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேண்டாம். அதனால் அந்த அசைவுகள் அந்த நீள்வட்ட பாதையில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிடலாம். டிகிரி சுத்தமாக வைக்க வேண்டாம். 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாகை, அவ்வளோதான் அப்படின்னு வச்சிடலாம். 360 டிகிரியை வச்சு கணிக்க வேண்டாம். நம்ம 108 நட்சத்திர பாதம் அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துட்டா போதும் என்று கணிக்கப்பட்டது. சமமாக கிரகங்களுடைய வேகத்தை சமமாக வைத்து, அதாவது சூரியன்லேருந்து ஒரு முறை கணக்கிட்டு அப்புறம் பூமியிலேருந்து கணக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுற இல்லைங்களா? இதில் ஏதோ ஒரு கணிதத்தை விட்டு கணித முறையை எளிமைப்படுத்திட வேண்டும் அப்படிங்கிறதான் வரரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட விற்பனர் இது போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறார். ஒரு 1000 1500 ஆண்டுகள், 1000 வருஷம் தான் இருக்கும். 800 ஆண்டு 1000 ஆண்டு தான் சரியாக அதனுடைய காலகட்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 1100 ஆண்டு பழமையர் வரரிசிங்கிறாங்க, 800 ஆண்டு பழமையானவர் வரரிசிங்கிறாங்க. அப்போ வரரிசி தான் இப்போ நமது வாக்கிய பஞ்சாங்கத்தை கண்டறிந்தார், பாம்பு பஞ்சாங்கத்தை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, வரரிசிக்கு முன்னாடி பஞ்சாங்கமே இல்லையா? 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டிகிரி சுத்தமாக பாகை ரீதியாக வர்க்கச்சக்கர கணிதம் நீங்கள் கற்றுக்கொண்டு பாருங்கள். அதில் எவ்வளவு முக்கியம் அந்த பாகை துல்லியம் அப்படிங்கிறது தெரியும். அவங்கெல்லாம் எப்படி அவங்க சொன்னாங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இன்னைக்கு 2000 சில்லற ஆண்டுகளிலே இந்த கிரகம் இங்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. நாம் பண்ணுறது என்னென்னா, இன்னைக்கு சரியான நாள் என்ன அப்படிங்கிறத சூரியனுடைய அந்த கதியை வைத்துக்கொண்டு இந்த தேதி ஆனி மாதம் ஆடி மாதம் இப்படி ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நாள் ஞாயிறு திங்கள் செவ்வான் இருக்கு பாருங்கள், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கம் தான் பழமையான பஞ்சாங்கம், திருக்கணிதம் புதுமையான பஞ்சாங்கம்னு சொல்கிறது வடிகட்டிய போய். வரரிசிக்கு முன்பு இருந்த பஞ்சாங்கம் திருக்கணித முறைப்பட் பிரகாரம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியிலே தான் அரசாங்கத்திலே இருந்து அனைத்து நபர்களுமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கத்திலே பல்வேறு கோள்கள் அந்த வேக மாறுபாடு காரணமாக வித்தியாசம் ஏற்படும். அந்த வித்தியாசம் ஏற்பட்டால் பலன்களிலே மாறுபாடு ஏற்படும். பலன்களில் மாறுபாடு ஏற்பட்டுருச்சின்னு சொன்னோம்னா ஜோதிடம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனது ஜோதிடத்தினுடைய ஆரம்பம் அந்த கணிதமெல்லாம் நான் போட்டேன் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த காலகட்டத்திலே ஒரு மகா பெரியவர், ஒரு 90-95 வயது ஆகிறது. அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சவாலுக்கு வந்தார். அப்போ தொலைபேசி வந்த புதிது. அப்போ அவர் வர்றாரு. வந்துட்டு நான் திருக்கணிதம் பொய், வாக்கியம்தான் பழசுன்னு சொல்கிறாரு. அந்த விளக்கத்தை சொன்னால் கேட்கல. அப்புறம் அவருடைய ஜாதகத்தை நாம் திருக்கணித பிரகாரம் கணிக்கும் போது அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்க சக்கரத்திலே அவருக்கான ஒரு பலன் வருகிறது. இத்தனாவது வயதிலே அவருடைய கண் பார்வை பாதிப்படைந்திருக்கும். அவருக்கு அந்த கண் பார்வை பாதிப்படைந்திருக்கிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்திலே அதற்கான குறிப்புகள் இல்லை. ஆனால் ஏன் பாதிப்படைஞ்சுன்னு அவருக்கு தெரியல, விட்டார். ஆனால் நாம் இது மாதிரி அப்படிங்கிறத சொல்லும்போது அவர் ஆடி போயிட்டார். எப்படி சொல்கிறீங்க? அதே ஆண்டுகளுடைய அடுத்தடுத்த காலகட்டங்களிலே அவருடைய தந்தைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், தந்தையால் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்திலே வருகிறது, வாக்கியத்தில் வரலை. அதுக்கு பின்னாடி அவர் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு ரொம்ப வயசானிச்சு அவருக்கு பின்னாடி, ரொம்ப தழுதழுத்த குரலில் தான் சொன்னார். அதுக்கு பின்னாடி அவரும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மாறிட்டங்கன்னு சொன்னார். சரிங்களா? 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் இந்த சம்பவங்கள் நடந்தது. அப்போ நான் கொடுமுடியிலே ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிட்ருக்கேன், திருக்கணிதமா வாக்கியமான்ட்டு. அப்போ விண்ணியல் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருக்கணித முறைதான் மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குமே ஒழிய, கொண்டுகொள்ளல் திட்டத்திலே ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒருத்தனுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இவன் நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. 12 வீடு தானே, 12ன்னு வச்சுக்கலாம். 12 வீடுகளை தாண்டுவதற்கு 12 நாள் ஆகிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடை தாண்டி போயிட்டுருக்கு கிரகம் அப்படின்னு சொல்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். அப்படி 12 கிரகம் இருக்கிறது.
12 வீடுகளை 12 நாளில் தாண்டிட்டாங்க. ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அங்கேயே 1.5 நாள் 1.25 நாள் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த இடத்துல கொஞ்சம் டாப் கியர் போட்டு முக்கால் நாளில் 2-3 வீடுகளை தாண்டி போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு ரவுண்டு வந்து முடிக்கிறதுக்குள்ளார கரெக்டாக 12 நாளில் வந்துருச்சு. அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்டாக சொல்லக்கூடியது திருக்கணிதம். டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய திருக்கணிதத்தை வைத்துத்தான் நாம் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது. இந்த அளவில் பார்க்கும்போது முதல்ல நமக்கு யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இந்த கிரகங்கள் எல்லாம் வெறும் கண்களில் தெரியவில்லை. வெறும் கண்களில் தெரியாத அந்த கிரகங்கள் ஜோதிடத்திலே பலனளிப்பதில்லை அப்படிங்கிற அளவிலே நமது முனிவர்கள் அதை பற்றி பெரிதாக சொல்லவே இல்லை. அப்பதான் பாருங்க அந்த குஜாதி ஐவர் அப்படின்னு சொன்னாங்க. கிரகங்கள் அப்படிங்கும்போது பிரதானமான கிரகங்கள் குஜாதி ஐவர். குஜாதி ஐவர் யாரு? செவ்வாய் முதலான 5 கிரகங்கள். செவ்வாய், குரு, சனி அதாவது செவ்வாய்க்கு வெளியில இருக்கக்கூடியது செவ்வாய் ஃபர்ஸ்ட், குரு, சனி. செவ்வாய்க்கு வெளியே இருக்கும் குரு, சனி. செவ்வாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு சொல்லும்போது புதன், சுக்கிரன். அப்ப புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இவர்தான் குஜாதி ஐவர். இவர்கள் தான் அசல் கிரகங்கள். சூரியன் நட்சத்திரக்கோள், சந்திரன் உபகோள். சரிங்களா? பூமிக்கு பதிலாக சந்திரன் இருக்காங்க. அதில் தெளிவாக இருக்காங்க. ஏன் குஜாதி ஐவர்னு வச்சாங்க? பஞ்சமகா யோகங்கள் குஜாதி ஐவரால் நடக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த யோகங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த பஞ்சமகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் குஜாதி ஐவரால் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் தான் கிரகங்கள் அப்படிங்கிறத நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதுக்கு பின்னாடி சூரியனையும் சந்திரனையும் இந்த குஜாதி ஐவரையும் தவிர்த்து இன்னும் ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டுவிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஏன் வருது, அது எந்த டிஸ்டன்ஸில் வருது அப்படிங்கிறத பார்த்து அதையெல்லாம் கணித்து கண்டறியும் பொழுதுதான் ராகு, கேது அப்படிங்கிற 2 ஆற்றல் மிக்க மாய கிரகங்கள், நிழல் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பண்ணாங்க. அதுவும் நிழல் கிரகங்கள் அல்ல, அது சூரிய சந்திரனுடைய கதி வேறுபாட்டால் வருவது அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் அங்க ராகு, கேது, புராணம், கதை அதெல்லாம் இருக்கே ஒழிய அதெல்லாம் இல்லை என்னாலும் அந்த சக்திகள் இருப்பது உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்தது அந்த ராகுக்கு இது வந்த உடனேயே எல்லாரும் ஏற்றுக்கல. அதுக்கு பின்னாடி பல ஆதாரங்கள்லாம் சேர்ந்து அப்புறம் பழைய நூல்களிலே ராகு கேதுக்களுக்கு இடமே இருக்காது. அப்புறம் பிற்கால சேர்க்கையில தான் ராகு கேதுகளுக்கு இடம் வந்தது. அந்த பிற்காலமே 4000 ஆண்டுகளுக்கு முன்ன. சரிங்களா? அப்புறம் எல்லா கிரகங்களும் தங்களைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பூமியிடமிருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற கிரகம் சனி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பூமியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய சித்தாந்தம், சந்திர சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி 2 சித்தாந்தங்கள் வருகிறது. 2 சித்தாந்தங்களுக்கும் தனித்தனியான பஞ்சாங்கங்கள், ஆண்டுகள் இதெல்லாம் வருது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அந்த காலத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கது. அப்ப சூரியனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப வேகமான சுற்று அசைவு இருக்கும். சூரியனுக்கு தூரத்தில் இருப்பது மெதுவாக சுற்றும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதை நிரூபிக்கிறாங்க, ஜோதிடத்துக்கு உள்ள அதை கொண்டு வர்றாங்க. சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாகை நகருங்க. ஒரு சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை நகரும். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. 365 கால் மொத்தம் மேலே ஒரு 6 தோராயமாக 6 மணி நேரம். அது கொஞ்சம் முன்ன பின்ன, 1 செகண்ட் 2 செகண்ட் முன்ன பின்ன. அடுத்தது சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி நகரத்துக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? சந்திரன் 1.25 மணி நேரத்தில் 1 டிகிரி போகுது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்தது செவ்வாய் 1.5 நாளில் 1 டிகிரி போகும். புதன் 1 நாளில் 1.5 டிகிரி போகும். அடுத்தது சுக்கிரனும் ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனாலும் சூரியனுக்கு பூமி நம்ம பார்வையில் சூரியனுக்கு உள்வட்ட கிரகமாக சூரியன் அப்புறம் புதன், சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறதுனால சூரியனை விட்டு ஒரு 3 ராசி, புதன் 2 ராசி தாண்டி போகாது, சுக்கிரன் 3 ராசி தாண்டி போகாது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் சூரியன் பக்கமே சூரியனை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டுன்னு சூரியனை தாண்டி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. யாரு? புதன் மற்றும் சுக்கிரன். சரிங்களா? அவங்க தாண்டி போனாலும் சூரியனுடைய ஓட்டத்துக்கு நிகராகத்தான் இருக்கும்.
ஆக 1.5 நாள் 2 நாளில் ஒரு பாகை தாண்டினாலும் கூட அது வக்ரம் அடைந்து ரிவர்ஸில் நிறைய நேரம் போகிற மாதிரி தோற்றம் இருக்குங்கிறதுனால இந்த சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாமே ஒரு வருடத்திற்கு ஒரு சுற்று பூமியை சுற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு பின்னாடி பூமியினுடைய வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு செவ்வாய், குரு, சனி ஆகியவை ரொம்ப மெதுவான இயக்கம் கொண்டு அதை சுற்றிட்டு வருது அப்படிங்கிறா. இல்லை நீண்ட காலம் குருவெல்லாம் 1 வருஷத்துக்கு ஒரு ராசியை தாண்டுறாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு சுற்று வர்றாங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் நாம் பின்னாடி வரிசையாக நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதில் நாம் வந்து இந்த விண்ணியல் அப்படிங்கிற அளவிலே நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்கள் எப்போவுமே ரிவர்ஸ் ஆர்டரில் போகவே போகாது. அதெல்லாம் மெயின் கிரகம். ஏன்னா அது வந்து கிரகமே கிடையாதுங்கிறதுனாலே, அது வந்து நட்சத்திரம் உபகோள் அப்படிங்கிறதுனாலே, அது பூமியுடைய ஒட்டுமொத்த விஷயக்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பலன்களை எல்லாம் உருவாக்குவதிலே இந்த சூரியனும் சந்திரனும் தான் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே அந்த சூரியனோ சந்திரனோ ரிவர்ஸில் போகாது. சரிங்களா? அடுத்தது இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே வக்ரம் அப்படிங்கிற அளவிலே முன்னாடியும் போகும், வக்ரம் அப்படின்ட்டு பின்னாடியும் போகும். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த குஜாதி ஐவர் அப்படிங்கிற அந்த 5 கிரகங்கள் இருக்கும். அடுத்தது சூரியன் சந்திரனுக்கு நேர் எதிராகவே செயல்படக்கூடிய கிரகங்களாக இந்த ராகு கேது இருக்குது. அது நேராக என்றைக்குமே போகாது, ரிவர்ஸில் மட்டும்தான் போயிட்டே இருக்குங்க. சூரியனுடைய வேகம், சந்திரனுடைய வேகம் இது 2ஐயும் அனுசரித்து அந்த ராகு கேதுவுடைய வேகம் ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அடுத்தது நம்ம விண்ணியலில் தெரிந்து கொள்ள வேண்டியது 23 டிகிரி சாய்வு கோணத்தில் இருக்குன்னு வைங்களேன். அந்த சாய்வு கோணத்திலே இருக்கிறதுனால நமக்கு அது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு உதாரணம் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்லாம் நம்ம 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இந்த மகரத்தில், அதாவது தை மாதத்தில் இருந்து ஆனி மாதம் வரைக்கும் ஒரு பக்கமாகவும், ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி லாஸ்ட் வரைக்கும் இன்னொரு மாதிரியும் அப்படியே அந்த பக்கம் வடக்குலேருந்து தெற்காக, தெற்குலேருந்து வடக்காக போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படி வடக்குலேருந்து தெற்காக போகிறது வருகிறது அப்படிங்கும்போது அது தெற்கு வடக்கு போகிறது தட்சிணாயனம் உத்தராயணம்ன்ட்டு 6 மாத காலங்கள் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அது எப்படி அப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம், நீங்கள் ஒரு நடுவால் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி ஏற்றி வச்சுருங்க. ஒரு டேபிளோ அல்லது கீழே தரையிலேயோ ஒரு நடுவால் ஒரு டேபிள் ஒரு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு பந்து மாதிரியோ ஒரு பலூன் இருந்தால் அதை ஊதிட்டு அந்த பலூனுடைய நடுவு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பூமத்திய ரேகை அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம். சரிங்களா? பூமத்திய ரேகை போட்டுட்டு அந்த பூமத்திய ரேகை ஒரு 23 டிகிரி ஏதாவது ஒரு பக்கம், கிழக்கு பக்கம் கீழோட இருக்குது, மேற்கு பக்கம் மேலோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் 23 டிகிரி மாற்றி வச்சுக்கிங்க. அந்த விளக்கில் இருந்து ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த டிகிரி எந்த மாதிரி வருதோ அப்படியே இருக்கணும். அது சுற்றிட்டு வரும்போது அது வடக்கு பகுதி கீழோட இருக்குன்னா வடக்கு கீழே தான் இருக்கணும், தெற்கு மேலே இருக்குன்னா மேலேயே தான் இருக்கணும். அப்படி நீங்கள் வச்சுக்கிங்க. அப்படியே அந்த மெழுகுவர்த்தி அப்படியே நீங்கள் மாற்றி அந்த வெளிச்சம் எந்த நேர் விழுவுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அந்த பலூனில் நம்ம ஒரு பந்துலன்னு வச்சுக்கலாமே, அந்த பந்தில் வந்து நிலநடு கோடு போட்டோம், அது 23 டிகிரி வடக்கு பக்கம் தாழ்ந்து தெற்கு பக்கம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் வைக்கிறோம். அந்த பந்து வைக்கக்கூடிய அந்த இடம் அந்த விளக்கினுடைய கிழக்கு பகுதின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கிழக்கு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கிழக்கு பகுதியில் வடக்கு கீழே தெற்கு மேலே இருக்குன்னா அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி எங்கே படுங்க? கரெக்டாக அந்த நிலநடுக்கோடு அப்படிங்கிறது அந்த கிழக்கு நேரில் வந்து நடுவில் சென்டரில் இருக்கும். ஏன்னா தெற்கு பகுதியில் மேலே இருக்க கோடு, வடக்கு பகுதியில் கீழே இருக்குது கோடு. சரிங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து வடக்கு பகுதியில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி நேரடியாக படக்கூடிய இடம் எங்கே இருக்கும்? அந்த நீங்கள் போட்ட கோட்டுக்கு மேலே இருக்கும். மேலே இருக்குமா? அப்போ மேலே இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த விளக்கு வடக்கு பகுதியை நோக்கி ஒளியை போடுகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை அப்படியே சுற்றிட்டு மேற்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா மீண்டும் நிலநடுக்கோடுக்கு நேராக வந்துடும். திரும்ப வடக்கு பகுதிக்கு அந்த ஆங்கிலம் மாற்றாமல் கொண்டு போனீங்கன்னா அந்த நிலநடுக்கோடுன்னு நீங்கள் போட்ட கோடு மேலே வந்துடும்.
அந்த ஒளியினுடைய மட்டமானது கீழ்ப்பகுதியில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த பந்தினுடைய தெற்கு பகுதிக்கு கீழே அந்த ஒளி வருதுன்னு அர்த்தம். இப்போ வடக்கில் இருக்கும்போது ஒரு பக்கம் மேலே இருக்கிறது, தெற்கில் வரும்போது கீழே வருது, கிழக்கு மேற்கில் சமமாக வருது பார்த்தீங்களா? அதே தத்துவம் தான் அங்கே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சரிவாக இருக்கு இல்லைங்களா? இந்த சரிவை வந்து மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே ஒரே பக்கமாக சரிவை கொண்டுட்டு வந்து சுற்றுறதுனால சூரியன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிற மாதிரியும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிற மாதிரியும் தெரியும். அது ஒரு மாயத்தோற்றம். இது பூமியினுடைய சாய்வு அச்சினால் உண்டாவது அப்படிங்கிற வரைக்கும் இந்த பதிவில் நாம் விண்ணியல் அறிமுகம், விண்ணியலில் கோள்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிற இந்த பகுதியை முடிச்சுட்டு அடுத்த பாடத்தில் காலம் மற்றும் நேரம் அப்படிங்கிற பகுதியிலே சந்திக்கலாம் நண்பர்களே. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டெலிகிராம் குழுவில் இணைஞ்சிருங்க. டெலிகிராம் குழுவில் நீங்கள் ஒரு நபரை இணைத்தால் போதும், நீங்கள் பதிவு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். நன்றி.